ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து சூப்பராக செம்மையான மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு நம்ம வதக்குறோம். ஸோ அது கூட வந்து இந்த இலை பிரியாணி இலை பட்டை இலை எல்லாம் போட்டிருக்கோம். பட்டை, கிராம்பு, லவங்கு, ஏலக்காய் எல்லாம் போட்டு வதக்கிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸோ வெங்காயம், பச்சை மிளகா, ஸோ இது எல்லாம் போட்டு நம்ம போட்டு இப்போ வந்து வதக்குறோம். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஸோ இது நல்லா வதங்க விட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி, ஸோ இது எல்லாத்தையும் போட்டு வதக்குவோம். அது போட்டு வதக்கிட்டு, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மசாலா கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து மட்டனையும் போட்டு ஸோ நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு பிறகு வந்து நம்ம வந்து மசாலா சேர்ப்போம். மட்டன் மசாலா, பிரியாணி மசாலா, ஸோ உப்பு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள், மிளகாப்பொடி, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்குவோம். கரம் மசாலா, மிக்ஸ் மசாலா எல்லாம். இப்போ வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை போட்டுட்டோம். ஸோ கொத்தமல்லி, அது கூட வந்து புதினா, ஸோ இதெல்லாம் போட்டிருக்கோம். பிரியாணி நம்ம புதினா நிறையா போடணும். ஸோ அதனால நிறையா போட்டிருக்கேன். இந்த இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து மட்டன் கறியை போட்டுருவோம். ஸோ மட்டனை போட்டு ஏன் இது வந்து உங்களுக்கு வந்து மட்டன் பிரியாணி வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் உங்களுக்கு வந்து நான் வந்து இவ்வளோ நேரம் வந்து ஒவ்வொன்றா என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத ப்ராசஸ்னால் வந்து நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து எடுத்து காமிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதை மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட். அதாவது வந்து நீங்கள் இது கூட நீங்கள் ரைஸ் போட்டு கூட தம் பண்ணி கூட செய்ய வேணாம். ரொம்ப சிம்பிளாக எனக்கு பிரியாணி செய்யணும் ஆசை, பிரியாணி சாப்பிட்ணும் ஆசை, ஆனால் எனக்கு பிரியாணி செய்ய தெரியாது. ஆனால் எப்படி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ உங்களுக்காகத்தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வைக்கக்கூடிய மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவிகளை வந்து எடுத்துகிட்டு, ஸோ ரைஸ் வந்து நீங்கள் வந்து தனியாக வந்து ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப வேக வச்சு எடுக்காமல் அரை வேக்காடாக ஸோ வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். கிரேவியும் வந்து நீங்கள் அலெக்ஸா வந்து செப்பரேட்டாக வந்து தனியாக வந்து இது மாதிரி வந்து நீங்கள் வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ செஞ்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம மட்டன் எல்லாம் போட்டோம். இப்போ அதுக்கப்புறம் இப்போ அந்த மசாலா போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி மசாலா போட்டு நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கூட வந்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துருக்கோம். ஸோ தக்காளி சேர்த்துட்டு எல்லாத்தையும் கிண்டி நல்லா கொஞ்சம் வேகணும். இப்படியே வந்து மசாலாவோட நல்லா வேக விடணும். தண்ணி இனி அது ஊற்றிடக்கூடாது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் தக்காளி போட்டோம். தக்காளி வந்து ரொம்ப சேர்க்கலை, நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைட்டாக தான் கொஞ்சமாக தான் தக்காளி போட்டிருக்கேன். ரொம்ப தக்காளி ஒரு அளவுக்கு தான் சேர்க்கணும். ரொம்ப சேர்த்தோம்னா வந்து தக்காளி புளிப்பு ஏறிடும். தக்காளியோட புளி இருக்கிறனால புளிப்பு ஏறிக்கும். அதனால் வந்து தக்காளி ரொம்ப போடக்கூடாது. இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டு நல்லா மசாலா வந்து நல்லா செம்மையாக பிடிச்சிருக்கு பாருங்கள் மட்டன் கறி. இது மாதிரி நல்லா வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தண்ணி நிறையா ஊற்றக்கூடாது. லைட்டாக தான் வந்து கிரேவியாக வந்து வைக்கணும். தொக்கா பிரியாணிக்கு ரொம்ப தண்ணிலாம் ஊற்றி நமக்கு எவ்வளோ அரிசி நம்ம எவ்வளோ படம் போகிறோமோ ஸோ அது மாதிரி தான் வச்சுக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றினோம்னாக்கா ரொம்ப குழஞ்சி ரொம்ப இதாகிடும். அதனால் வந்து இந்த மாதிரி லைட்டாக இதுதான் வந்து மட்டன் கறி. மசாலா போட்டு சூப்பராக பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே சாப்பிடணும் போல் தோணும். ரொம்ப அப்படியே எச்சு ஊறும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக செம்மையாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம லைட்டாக வந்து கிரேவியாக பண்ணிக்கலாம். இதுதான் வந்து லைட்டாக வந்து பாருங்கள், மூடி போட்டு கிரேவியை லைட்டாக உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். கிண்டும் போது கொதிக்கும் போது அது ஆவி போடுறதுனால உங்களுக்கு சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து லைட்டாக வந்து கிரேவியாக வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ செஞ்சுட்டு மூடி போட்டு மூட வச்சு நல்லா வேக விட்டு மட்டன் வெந்த பிறகு நம்ம இறக்கிற வேண்டியதாக இறக்கி வச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து அரிசியை வந்து நம்ம வந்து ஒரே ஒரு கொதி தான், நல்லா அரை வேக்காடு மட்டும்தான் எடுக்கணும். அரிசியை வந்து ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. அரை வேக்காடாக வந்து ஆஃப் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வடிகட்டிட்டு ஸோ ரைஸை செப்பரேட்டாக வச்சுங்க. அதாவது நீங்கள் ரைஸில் வடித்ததுலேயே வந்து வடிகட்டிலே வச்சுட்டு ரைஸை அந்த நீங்கள் சமைச்ச பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக அரிசி அள்ளி அந்த நீங்கள் வேக வச்ச சோறு அள்ளி ஆஃப் பாயில் பண்ணிக்கலாம். அதை அள்ளி கொஞ்சமாக வந்து அந்த சாப்பாடு பாத்திரத்தில் போடணும். ஸோ அதுக்கப்புறம் போட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த நீங்கள் மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி ஏதோ ஒன்று ஸோ நீங்கள் வச்சுருக்கிறத வந்து வீட்டில் சமைச்சு வச்சுருக்க கிரேவியை வந்து லைட்டாக ஒரு குழம்பு கரண்டியில் எடுத்து சுற்றி அந்த ரைஸில் ஊற்றிங்க. ஸோ இதே மாதிரி வந்து ரைஸையும் திரும்ப கொஞ்சம் ரைஸ் எடுத்து போடுங்க அதில். அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் இந்த மட்டன் கறியை போடுங்க. திரும்ப கொஞ்சம் ரைஸை போடுங்க. திரும்ப கொஞ்சம் மட்டன் கறியை போடுங்க. ஸோ இப்படியும் நீங்கள் போட்டு லேயராக போட்டிங்கனாக்கா அதான் வந்து கீழே ரைஸு மேலே மட்டன் கறி, சிக்கன் கறி இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி போட்டு ரைஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மட்டன் கறியோ சிக்கன் கறியோ ரொம்ப போடாதீங்க, குழஞ்சிரும். அதனால் வந்து தேவைன்ற அளவு மட்டும் ஊற்றிட்டு மிச்சம் இருந்துச்சுனாக்கா நீங்கள் செப்பரேட்டாக மட்டன் கிரேவியை நீங்கள் வச்சுக்கோங்க.
சாப்பிட்றதுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கோ அது தேவைப்படும். அதனால் நீங்கள் அதை வச்சுக்கங்க. ஆனால் மட்டன் பீஸ் எல்லாத்தையும் சிக்கன் பீஸோ மட்டன் பீஸோ நீங்கள் எல்லாத்தையும் வந்து பிரியாணியில் ரைஸில் போட்டுருங்க. நான் இப்போ காமிக்கிற பாருங்க, இதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், நான் ஆபாயில் பண்ண ரைஸை உங்களுக்கு நீங்கள் வீட்டில் ஈஸியாக வந்து தெரியாதவங்க செய்யணும் அப்படின்றதுக்காகத்தான் உங்களுக்கு இந்த மெத்தடில் காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து சாப்பாடு செஞ்ச சட்டியில் வந்து நம்ம வடிகட்டி வச்சுட்டோம். வடிகட்டியில் ரைஸ் இருக்குது. இப்போ சாப்பாடு வடித்த சட்டியில் வந்து நம்ம வந்து ரைஸை கீழே போட்டு மேலே வந்து குழம்பு ஊற்றுறோம். ஸோ குழம்பு ஊற்றி முடிச்சுட்டு திருப்பி வந்து ரைஸை போடுறோம். ரைஸை போட்டு முடிச்சிட்டோம். திரும்ப வந்து நம்ம வந்து குழம்பு ஊற்றுறோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், ரைஸ் மேலே வந்து திரும்ப நான் குழம்பு ஊற்றுறேன். அந்த மஞ்சள் கலர் இருக்கிற ரைஸ்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் குங்குமப்பூ போட்டிருக்கேன். குங்குமப்பூ போட்டதுனால ரைஸ் வந்து மஞ்சள் கலராக தெரியும். ஸோ கிரேவி ஊற்றும்போது உங்களுக்கு அந்த கிரேவி பட்டோன்னா அந்த ரைஸ் வந்து வெள்ளையாக இருக்கிற ரைஸ்லாம் வந்து ரெட் கலரும் தெரியும். அப்போ உங்களுக்கு இதிலே வந்து ரெட் கலரு, மஞ்சள் கலரு, ஒயிட் கலரு ரைஸ் எல்லாமே கிடைக்கும். பிரியாணி ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அருமையாக ஹைதராபாத் பிரியாணி மாதிரி. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நான் வந்து ஒரு லேயர் வந்து அரிசி போடுறேன், இது சாப்பாடு சோறு போடுறேன், அதுக்கப்புறம் வந்து குழம்பு ஊற்றுறேன், திரும்ப நான் வந்து சோறை போடுறேன், திரும்ப வந்து குழம்பு ஊற்றுறேன். இதுதான் வந்து தம் பிரியாணி. அதாவது தம் பிரியாணி அப்படின்னாக்கா இது வந்து இந்த வந்து அரபிக் கண்ட்ரியில் பண்ணுறது ஸ்டைல். அரபி பிரியாணி அரபி ஸ்டைலில் பண்ணுறது. இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம், செய்யலாம். பிரியாணி செய்யணும், பிரியாணி சாப்பிட்ணும் ஆசை உள்ளவங்க, விருப்பம் உள்ளவங்க, எனக்கு பிரியாணி செய்ய தெரியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செம்மையாக சூப்பராக இருக்கும். பிரியாணியும் வந்து நம்ம ஹைதராபாத் பிரியாணி மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக பயங்கர வேறு லெவலில் இருந்துச்சு. நான் சமைச்சு சாப்பிட்டு பார்த்தேன். இப்போ நீங்கள் அதையும் பார்க்கலாம். நான் பிளேட்டில் சாப்பாடு எடுக்கிறது, அது கூட வந்து தயிர் பச்சடி போடுறது, அதுக்கு மேலே தயிர் பச்சடி மேலே வந்து ஸ்ட்ராபெரி போட்டு கட் பண்ணி போட்டது. அந்தளவுக்கு பயங்கரமான செம்ம டேஸ்ட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா எல்லாருமே வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். இதே மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி லேயராக போடணும். இவ்வளோ தான். ரொம்ப வெரி சிம்பிள் பிரியாணி பண்ணுறது. எல்லோரும் பிரியாணி செய்யலாம். எல்லோரும் வீட்டில் நீங்கள் பிரியாணி செய்யலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிரேவியை வச்சுட்டு இதில் சாப்பாடையும் வந்து செப்பரேட்டாக வந்து நீங்கள் ஆபாயில் பண்ணி அரை வேக்காடாக எடுத்து வடிகட்டி போட்டு இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றி முடிச்சிட்டோம், பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம தம்மில் போட்டோம். ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். இப்போ கொஞ்சம் நம்ம வந்து சாப்பாடை வந்து தம்மில் போட்டு மாதிரி முடிச்சிட்டோம். தம்மில் போட்டு நீங்கள் இந்த மாதிரி எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாவே சோறை பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திருக்கா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போயும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுன்னு பாருங்கள், நம்ம வந்து சாப்பாடு பிளேட்டில் எடுக்கிறோம், சாப்பிட்டு பார்க்க போகிறோம். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பிளேட்டில் சாப்பாடு எடுத்துட்டோம். இவ்வளோ தான் மக்களே, நம்ம சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. எனக்கு இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இதுவரை வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். இப்போ வந்து நம்ம வந்து பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ அது கூட வந்து நம்ம வந்து இந்த தயிர் பச்சடி வேணும்ல, அந்த தயிர் பச்சடி தான் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம். இதோட வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி செப்பரேட்டாக. பார்க்கணுன்றவங்க அந்த தயிர் பச்சடி எப்படி பண்ணுறது அப்படின்றத போட்டிருக்கேன். இதில் என்னென்ன மிஸ் பண்ண அப்படின்றதும் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ அதுக்கு மேலே வந்து நான் வந்து தயிர் பச்சடிக்கு மேலே வந்து ஸ்ட்ராபெரி கட் பண்ணி வைக்கிறேன். இதுவும் வந்து அது கூட தான் வந்து சாப்பிட போகிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு செம்மையாக சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து பிளேட்டில் வந்து சாப்பாடு எடுத்த பிளேட்டில் வந்து இதை வந்து நம்ம வந்து தயிர் பச்சடி வந்து எடுத்து சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்தா வேறு லெவல் அருமையாக இருந்துச்சு, செம்மையாக சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்து என்னென்ன ஃபுட்டு போடலாம், என்ன உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன ஃபுட்டு பண்ணலாம், போடலாம், உங்களுடைய விருப்பத்தையும் வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அதுபடியே வந்து அடுத்தடுத்து சாப்பாடு செஞ்சு போடுவோம். ஓகே, இதுவரை வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ண, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.